ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் நடந்த ஒரு சின்ன நாட்டு காய்கறிகளோட அறுவடை. இன்னைக்கு நான் அறுவடை பண்ண இந்த காய்கறிகளை வச்சு ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பறித்த நாட்டு காய்கறிகளை வச்சு சூப்பராக ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ண கொத்தவரை, வெண்டைக்காய், அப்புறம் கத்திரிக்காய், இது சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, காரக்குழம்புக்கு தேவையான அளவு புளி, மிளகாய்த்தூள், உப்பு, இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இது வடகம், இது தாளிப்புக்கு. எண்ணெய் தேவையான அளவு அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஒரு சிலர் நிறைய போடுவாங்க, ஒரு சிலர் கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் தான் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மண் சட்டியில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். மண் சட்டியில் செய்கிற எந்த ஒரு உணவுமே ரொம்பவே ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வடகத்தை போட்டுடலாம். வடகம் நல்லா பொரியட்டும். பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை போட்டுடலாம். நம்ம எல்லா காய்கறியும் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல கத்திரிக்காயை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய காய், வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இது இப்போ போட்டுக்கலாம். வெங்காயத்தை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இந்த காய்கறிகள் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கணும், அதுக்குள்ளே வெங்காயம் தீஞ்சிரும். அதனால நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ அடுத்ததாக கொத்தவரங்காய் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் ஏன் போட்டோம்னா இது கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கோம். அதனால வதங்க கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இதை முதல்ல போட்டுரும். கொத்தவரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால கொத்தவரையே ரெண்டாவது போடலாம். நம்ம மூணாவதாக தான் வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அப்புறம் குழஞ்சி போயிடும். அதனால மூணாவதாக சேர்த்துக்கலாம். இது கத்திரிக்காயை கட் பண்ணும்போது ரொம்ப சின்ன சின்ன காயாக இருந்தால் இந்த மாதிரி 4 பொளந்து போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டுக்கோங்க. இந்த புளியை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி புளியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா இது ஊறி கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால முதல்லயே புளி கரைச்சல தயார் பண்ணி வச்சிட்டோம். பாருங்க, உப்பும் அதிலே போட்டு நம்ம உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் போதுமான அளவு இருக்கான்னு. புளியை கரைக்கும் போது உப்பு போட்டு சேர்த்து கரைச்சிடுவோம். அது வடிகட்டும் போது அதில் அடியில் ஏதாவது மணல் இருந்தால் கூட தனியாக வந்துடும். அதனால கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதுலேயும் உப்பு தேவையான அளவு நாங்கள் போட்டுட்டோம். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேவையான அளவு கரெக்டாக உப்பு இருக்கான்னு. பாருங்க, கொத்தவரையும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காயே சேர்த்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது மண் சட்டியில் வதங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். பாருங்க, இது ஒரு 3/4 வாசி அளவு நல்லா வதங்கிடுச்சு காயெல்லாம். இந்த டைம்ல தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். ஏன்னா வெங்காயம் அப்புறம் ரொம்ப தீஞ்சு போயிடும் இந்த காயெல்லாம் வதங்கும் போது. இப்ப சேர்த்தா சரியா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, அடியில கொஞ்சம் மணல், இந்த புளியில இருக்கக்கூடிய வேஸ்டான பீஸ் எல்லாம் நின்றுச்சு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, நாங்க 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உங்க காரம் நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு காரம் உப்பு இருக்கான்னு. கொஞ்சமா ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு நல்லா சுண்டணும். இது நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா சுண்டணும். இதுல இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சம் சுண்டி கொஞ்சம் திக்காச்சுன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னமும் கூட தேவைப்பட்டா சுண்ட வச்சுக்கலாம். ஆனா இது எங்களுக்கு போதுமான அளவு. பாருங்க, ரொம்ப ஸ்மெல் சூப்பரா இருக்கு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல. இது சாதத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப கடைசியா கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன். பாருங்க, நல்ல சூப்பரான ஒரு ஸ்மெல்லு.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது கூட நம்ம அப்பளம் இல்லைன்னா இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச இது அரிசி மாவு வத்தல் பாருங்கள். இது வீட்டில் செஞ்சது தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது நம்ம ஃபியூச்சரில் நம்ம வீடியோஸில் பார்த்துடலாம். இதுவும் இந்த வத்தலும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிடும்போது. இது வந்து மாவு வத்தல். இது உங்களுக்கு இல்லைன்னா அப்பளம் கூட வச்சுக்கலாம், ஆனால் இதோட டேஸ்ட் அதில் வராது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட வச்சு சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.